சுகமாக வாழ்ந்து போகிறது. அப்படியே ஆகட்டும். அம்மா 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 அப்படி எப்படி வரும்? கேளு. சரி நான் கேளுமா. ஏன் சந்திர கோசம்? எதுக்குமா? அம்மா கேட்கலாமா? அம்மா என்ன மதிய வருமா? என்ன காரணம்? எதற்காக? காட்டுக்கு போய் 2 பிள்ளைங்களை தனியா அனுப்புறது சரியா உனக்கு? அதனால நாங்க பொண்ணுங்க தனியா போக முடியாது. அதனால எங்களுக்கு ஒரு எலி வேணுமா? மாரியா மாறி மாறினா தெரியாது. 18 பாதி 9 அப்படி 9 தானே. டேய் என் மகளாகிய பள்ளி ஆமா மகன் கொண்டு வந்ததற்காக சரி எப்படி கருதி சிங்கம் நட்டம் வரைக்கு பாதுகாப்பா பாதுகாக்கணும். கண்டிப்பா உடனடியாக பாதுகாப்பா வருது மகனே. மந்திரி குரங்குடா தவகட்டம் மூஞ்சி பாரு. ஏங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா உங்க லைஃப் மொக்க போட சொன்னாங்க. நானா? அம்மா மொக்க எங்கல போறோம்? மொக்க எப்படி போடணும்? என்னோட தாயாக விட்டு தலாதேவி அவர்களுக்காக பூஜை செய்யணும். அதனால எச்சிருப்பாங்க ஜனங்களும் நம் காணகத்துல இருக்க முடியாத பலவிதமான மலர்கள் எல்லாம் எடுத்து வர சொன்னாங்க. உங்க அம்மா மலமும் ஜலமும் கொண்டு வரணும். எதுக்கு? மலரும் ஜலமும் மலரும் ஜலம். உங்க அப்படி சொன்னா பிள்ளைங்க புள்ள ஆயிட்டு போயிட்டு எச்சி போடாம மலமும் ஜலமும் கொண்டுட்டு மலர் எடுக்க சொன்னாங்க. எப்பா இப்ப எங்க செல்ல வேண்டும்னா நம்மளுடைய நந்தவனம் சென்று மலர்கள் எல்லாம் எடுக்க போகணும். ஏன்னா பிள்ளைங்களாம் நாங்க புடவை கட்டிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற முள்ளுல எல்லாம் புடவை மாட்டி கிழிஞ்சு போயிடும். கண்டிப்பா நான் ஆயுதம் வச்சிருக்கிறேன். என்னத்துக்கா? அப்படி சீண்டு விடுவேன். நீ முன்னே போய் எங்களுக்கு முன்னே போகணும். இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி விட்டுட்டு போகணும். நாங்க பின்னாடி வருவோம். போகலாமா? அடி வாங்கலாடி எங்க வந்துட்டோம்? பழத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டுமா? அங்க பார்த்தா என்ன தெரியுது?
வாயபுரம் அண்ணா விட்டு கலையாட்டம். ஓ சீரியல் பழுப்பு தெரியுதா? அதை கேட்டேன். நம்ம நந்தவனத்துல பல விதமான கலர்கள் மலர் இருக்குது பாரு. ஆமா அக்கமா அப்படி கட்டி கட்டியா உண்ட உண்டியா கட்டி கட்டியா உண்ட உண்டியா வெறுப்பு வெறுப்பு பூ போய் கட்டி கட்டியா உண்ட உண்டியா இருக்கும். அப்படியா இருக்குமா? கட்டி கட்டியா உண்ட உண்டியா கட்டி கட்டியா உண்ட உண்டியா இருக்குமா? பூவு எங்க இருக்கு? அலரி பூக்குதா, எருக்கம் பூக்குதா, இந்த மாதிரி பல வகையான பூவெல்லாம் இருக்குதுமா. சரி பல விதமான மலர் இருக்கிறது. அதோட அருகாமல் என்ன தெரிகிறது? ஒரு குளம் இருக்குது. ஓ நம்மளுடைய மூதாதைகள் வெற்றி வைத்த குளம் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை பையா. எப்படி? ரொம்ப தூரம் நடந்து வந்தோமா உடம்பெல்லாம் வேர்வையாக ஊற்றி கச்சு கச்சுன்னு இருக்குல்ல உடம்புல. எது பார்த்தாலும் அந்த வார்த்தை. சரி அதனால எனக்கு ஒரு ஆசை. நானும் என்னோட தோழியும் இருவரும் சேர்ந்து அந்த குளத்தில நீராடணும்னு ஒரு ஆசை. குளிக்க துணி அவுத்து போட்டு நீ குளிக்க போறீங்க? ஆமா குளிக்கிறது மட்டும் இல்ல. அப்ப மாறு நீதான் ஆரே மக்கள் ரெண்டே கால அம்மா தான் சொன்னாங்க. அதனால அதுல குளத்துல ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு நினைக்கிறோம். ஆமா என்ன விளையாட்டு விளையாடலாம்? நாம 3 பேரும் ஓடி போடுவோம். நீ அப்படியே போவீங்களா முழுகிட்டு? நானும் முழுகிட்டே வந்து அப்படியே கம்பளம் பிடிப்போம். இது அங்க பட்டி உள்ள பிடிக்கிறதா? நீராடுவது ஒரு பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லுடா. பெண்களுக்கு ஏற்ற மாதிரியா? அப்படிலாம் உள்ள கும்மி அடிப்போம். தண்ணிக்குள்ள போய் எடுப்பாங்க. சரி வேணாம் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் என்ன சொல்றேன் நானே விளையாட்டு சொல்லட்டுமா? சோ தெரியுது மாதிரி ஒரு கருப்பு வழுக்கு பாரு. அந்த பாருயா? இந்த பாரு. அந்த பாறை மேல ஏறி நான் தண்ணிக்குள்ள குதிப்பேன். நீங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்கணும். நீ பாறை மேல ஏறுவியா? நான் உட்கார்ந்து பாப்பறேன். என்னது? எப்படி ஏறி குதிக்கிறேன். அதுல வாயா இருப்பா, அம்மா இருப்பா, அத்தை இருப்பா, மாமியா இருப்பா, வாப்பியா இருப்பா, சித்தா இருப்பா, பெரியா இருப்பா. அவகிட்ட போய் சொல்லு. மூஞ்சி மதுரை மாறுமா பனிக்கறி வாயா. எங்க மழை குடிப்போம்? அந்த பாரம்பரிய ஏறி நான் குதிப்பேன். கண்டுபிடிக்கணும். யாரு குதின்னு சொல்லு. பெரிய கையில எப்படி காமிக்கிறா? இருக்கு முடிச்சிட்டான். ஏ போடி ஃபர்ஸ்ட் என்ன அவுட். நான் மூணு டைம் குதி பண்ணி சொல்லு. இனி போய் எனக்கு சொல்லு. பொண்ணி குதிக்கிறியா? ஆமாம்மா. பார்த்து அந்த பக்கம் குதிச்சிராத. சரி. பின்னாடி ஒரு வழுக்கு அந்த பாலை பாசம் பண்ணி போயிருக்குது. பாலை பின்னாடி வைக்கணும். சரி. சரி.
1 2 3 சொல்றதுக்காக நீ குதிச்சிட்ட. அதான் நாங்க பிடிக்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு நான் புடிச்சல வலிக்கு விட்டுருச்சாடா. ஏன்டா மண்டை ஒடிஞ்சிருச்சா? மண்டை ஒடில. சரி விடு. சரி குதிச்ச வரைக்கும் போதும். இவன் ஆளு மேல குதிக்கிறான். சரியில்லை. ஒரு பெண்களுக்கு நீராடுனா ஒரு அழகு என்ன தெரியுமா? அதாவது தலை நிறைய பூ வச்சு அது இல்லாம ஒரு ஆசை இருக்குது. அது வந்து அலறையும் கையில குடிக்கிறான். என்னதான் போகிறேன் முகத்துக்கும் சனத்துக்கும் இதுதான் தப்பு. ஏன்னா இவனுக்கு தெரியும். ஒண்ணுக்கு அம்மா பணம் போட்டு இந்த மஞ்சள் பூரா வாங்கி அதை எப்படி ஒளிவு வைக்கிறது பாத்தியா? வரவேன் அம்மா அதை சுத்தி சுத்தி வழிங்க அங்க போய் அவங்களாவது மஞ்சள் பூசுவாளா? ஏன்னா முகத்துல பூசினா ஒரு பாத்திரம் மூஞ்சல் தெரியும். அங்க போய் பூசுவ யாரு பார்க்க போறா? அங்க போய் பூசினா உன்னை கட்டுல ஆம்பளை மட்டும் தான் பார்க்கணும். உனக்கு தெரியாதா? என்ன எங்களுக்கு ஒன்றும் ஆகுதில்ல. எப்ப ஆகுதோ அப்ப பாத்துக்குவான். அது வேற கைவிடாம இருப்போம். கைவிடாது போவாது. சொல்லி நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால உடனடியே மலர் எடுத்துக்கிட்டு அரண்மனை போகணும். அப்படி எங்க அம்மா கோவம் வந்து என்ன பண்ணுவா? அதுக்கு வந்து குடிச்சு அம்மா அழுக்கு அப்படி சரி அது இருக்கலாமா? அரியா வளரி சாமி சரியான வைக்கும் பூ. ஏன்னா நானும் என் தோழி இந்த இடத்துல எடுத்துருந்தோம். நீ எங்கடா அம்மா தூரம் போய் மலர் எடுத்தா? அம்மா உள்ள போதான் பூ அப்படியே கலரு கலரா உண்டு கட்டி கட்டியா. ஐயோ உள்ள போ என்ன மலர் இருக்குதா? நான் இருந்தா என்ன கலர் இருந்துச்சு? கள்ளிப்பூ. கள்ளிப்பூவா? கள்ளிப்பூ சரி. ஏரிக்கு பூ, நொச்சி பூ, நொடா பூ, அப்புறம் இந்த ஊமனத்தாம்பூ. அப்படின்னா தெரியாதா? அந்த மாதிரி வேலையா பூ. ஓ அந்த ஊமத்தாம்பூ. அப்புறம் வெள்ளழகு, பச்சழகு, செவப்பழகு, கருப்பழகு இதெல்லாம் எடுத்து ஏகப்பட்ட பூ வச்சிருக்கேன். இந்த மலர்லாம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு யாருக்கு எடுத்துட்டு போறாங்க? இது அப்படியே எடுத்து போய் இது ரெண்டா பிரிச்சு என் பொண்டாட்டிக்கு பாதி என் கூந்தலுக்கு பாதி. சரி வச்சுக்கோ நீ எடுத்து. அதாவது எங்களுடைய மணியில் இருக்கக்கூடிய மல்லிகை, முல்லை, வெற்றி வேறு, பாரி, சாந்தம், ஓங்கு, மந்தார மலர் கூட கிடைச்சிருச்சு. அது எங்கேயே போய் பூத்துருக்கு. அது சாதாரணமா கிடைக்காதுடா. அதோட நேரம் வரணும், அதோட வருடம் ஆகணும், மட்டும்தான் மந்தாரம் கிடைக்கும். அது கூட எடுத்தாச்சு. அரண்மனை போகலாமா? ஐயா அரண்மனை
இந்த ஆலவெட்டுக்கு மாடியில தானே போகணும். ஆமாம்மா. நாளமா தட்டி நீ எல்லாம் பாத்தியா? எதுல பாத்தீங்க? ஏண்டா தட்டி வாயா, நீ ஏதாவது பாத்தியா? சத்தியமால எதுவுமே பார்க்கல. நிஜமாவா? இல்ல. ஆனா நம்ம மலர் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இந்த ஆலமரக்காட்டியில நிழல்ல ஒரு அழகான ஆண் வடிவத்துல ஒரு சிலை செய்து வச்சிருக்காங்க. யாரு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? நம்ம வழி மாறி விட்டுமா? இல்லடா, இங்க இருந்து வந்தா கருந்தலா குடிச்சு வை ஒண்ணு, கோய்க்கு ஒரு வை ஒண்ணு, இல்லன்னா அங்க தொகுதி ஒரு. ஐயோ, ஏ இந்த வழியை தானே போகணும். இதுலயா? ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. சிலையா? எவன் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? நான் பாக்கிறேன். என்ன பண்ணா சொன்ன ஆடத்துக்கு போறான். 40 பண்ணி நிக்குது, 40 பண்ணி நிக்குது, 4 கால் மாடி நிக்குது, 16 எல்லாரும் நிக்குது. எல்லாம் 10 ரூபா பார்த்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மக்களை எனக்கு முன்ன இந்த ஊர்ல வந்துருக்கானா நானே தெரியாது அலைஞ்சிட்டு வரேன். எனக்கு முன்ன இருக்கானா தேவை ஜாமியா உட்காந்து ஜாமியா எப்படி வந்தா பாவி. ஐயோ நம்பூட்டு முதலாச்சு அந்த பால் மாதிரி என்னாச்சோ எவன் ஓட்டு போனானோ ஏடா கொலகார பாவி தேவையே போய் சாப்பிய இங்க வரமாடா உனக்கு என்னடா குறை வச்சேன் ஆட்டத்துக்கு போறேன்னு சொன்ன நீ சொன்ன போறேன்னு சொன்னது என்ன பண்ணலாம் இப்படி இப்படின்னா 2 போட்டு கேட்கறா போட்டு அந்த சைக்கிள் எடுத்த போய் 2 சைக்கிள் வச்சு வாங்கிட்டு வந்து 2 கோட்டை முன்னால வச்சா அப்படியே என்ன பண்ணலாம் இப்படின்னா பண்ணி வாரு பச்சை கேட்கறான் பச்சா அது சரி போய் பிரிச்சு திறந்தா வார பச்சை மலையா சொல்றா அது அப்படியே சின்ன சின்ன கட் பண்ணி கூட வச்சுட்டு கையில ஒரு சிவா வச்சு கொடுத்தேன். இவர் கையால செய்ய முடியாது, அப்படியே குத்துறது அது சரி இப்படி இருந்தான். நான் என்ன பண்ண ஏப்பா இன்னைக்கு 15 நாளா உடல் ஆட்டாடுறோம் ஒரு கட்டையும் கூட சாப்பிட்டு போறேன். இவன் என்ன பண்ணா சரி இப்படி ஒரு கட்டையும் சாப்பிட்டு 1.5 கோட்டை வச்சுட்டு நான் ஆடுறது இங்க வந்துட்டேன். ஏன்னா என் தேவையே பையாமியா ஏன்னா முகாத சாமியா எனக்கு கைக்கு கத்தி பண்ணி இங்க பாரு நெஞ்சில பதக்கம் பண்ணி இங்க பாரு மீச பண்ணி இங்க பாரு நெத்தில மட்டை பண்ணி தலையில பாரு ராம நெத்தில ராமம் பண்ணி தலையில மயிர் பண்ணி இதெல்லாம் வச்சிருக்கல முட்டும் பார்க்க போய் வந்துட்டியா ஏடா ஏன் உட்கார வச்சாமியா ஏடா தேவையில வச்சாமியா இங்க வந்த மேடம் எனக்கு வர ஏங்க ஆரியமுக்கா நான் என்ன சொல்றேன்
2 கால் அப்புறமா வரும். ஏங்க உங்க சாமின்னு சொல்லிட்டுங்க, அது என்ன சாமி கிட்டுக்கிட்டுன்னு ஓடுற, திரும்ப ஓடியாரு, நெஞ்சில எட்டி ஒதிக்கிற, அப்புறம் சுவாங்கிற என்னங்க? அம்மா, அது யார் சாமி? நான் 1000 டைம் வச்சாலும் சாமி ஒண்ணும் பண்ணாது. கோச்சிக்காது. சரி சும்மா இருந்தா முடிச்சு போச்சு. நீ வேணா ஒரே ஒரு வாரம் எனக்கு என்ன கேரகமா பதிலுக்கு ஏங்க எங்க உதத்தா சுவான்னா ஏத்துக்குது. ஆமா. அப்படின்னா உங்க சாமி பேர் என்ன? யார் சாமி பேருமா? தடிகார சாமி. எங்க இருக்குது? அவன் இருந்தாலும் ஏன் அப்படியே இருக்கு. சஜ்ஜா கோகரம். சத்தியமா சஜ்ஜா கோகரம் வாக்கால போய் அவன். ஏண்டா இது உங்க சாமி? அது கிடையாது. யாரோ ஒருவர்கள் தன்னுடைய ஆலயத்திற்காக இந்த சிலையை செஞ்சிருக்கிறாங்க. பாத்தியா எவ்வளவு வெயிட் தடிகார சாமிமா. தடிகார சாமி அவன் கோவத்தை நீங்க பாக்கல. சத்தியமா அவன் கோவத்தை பார்த்து சும்மா அப்படியே இப்படி நிப்பான். அப்பதான் தெரியும் சமாச்சாரம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த சிலை கனம் கூடுதலா இருக்கிறதுனால இந்த ஆலமரத்த நிழல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 2 ஆள் கூப்பிட்டு வந்து தூக்கிட்டு போலான்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு சர்வகரான வனத்தை பொறுத்து வரேன். புல் பூண்டுல இருந்து தாவர வரைக்கும் ஜீவ ராசிகள் அனைத்துமே எங்களுக்கு தான் சொந்தம். அதனால இந்த சிலை எங்களுக்கு அம்மா என்ன சொல்லு, வனத்துக்கு போய் மலரும் ஜலமை எடுத்துக்கிட்டு மலரும் ஜலமை எடுத்துக்கிட்டு வாங்க. அம்மா நம்ம சரி அம்மா என்ன அடிச்சு விடுவோம். நான் கூட்டி எனக்கு இந்த சிலை வீட்டுக்கு போலி அவன் தான் புத்தி இல்லாதவன் பேசுறான். நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேன்? வர்றப்ப எப்படி வந்தோம்? நடந்துதான் வந்தோம். அது நடந்தே போயிடலாம். இல்ல என்ன சொல்றேன்னா, நம்ம அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பூஜை ரூம்ல சராதேவி அம்மனுடைய படம் தான், ஓவியம் தான் இருக்குது. சிலை கிடையாது. அதனால இந்த சிலையை நம்ம தூக்கிட்டு போய் அம்மா பூஜை ரூம்ல வச்சுட்டா வச்சுக்கோயா, எங்க அம்மா நல்லா இதுக்கு செய்வா. அம்மா நல்லா இதுக்கு செய்வா. இது கழிவு அம்மாக்கு புள்ள கொடுக்கும். என்னடா சொல்றேன்? உன் அருளால. அதனால இந்த சிலையை தூக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். அது சிலைதான். எனக்கு சிலை வேணும். அப்புறம் என்ன இல்லடா சிலைதான் அது. பாரா இமை கூட ஆடாம அசையாம இருக்குது பாரு. இப்ப என்ன சொல்லுறாங்க? சிலை இல்லையா? சாமி அருள். சரி உனக்கு வேண்டிய எனக்கு வேண்டாம். இது சிலையா அல்லது மனிதனானு தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் தான் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஏன் சொல்லுறா? எல்லா இடமும் கட்டையும் அதுவும் கட்டி வச்சிருக்காங்க. அந்த நெஞ்சு இருக்கிற இடம் தான் எதுவும் இல்லாம இருக்கு. நெஞ்சு தொட்டு பார்த்துட்டு வரேன். எங்க தொட்டு நீ ஏன் பயமுறுத்துறான்? இல்ல நீ கத்தணும் எனக்கு பயந்துட்டேன். தோழி கண்ணு சாதாரண கண்ணு மனிதனா இருந்தா எல்லா இடமும் ஒரு மெதுமெதுன்னு இருக்கும். ஆனா நீ தொட்டு பார்த்தா ஒரு இடம் சிலை மாதிரி கல்லா இருக்குது, ஒரு இடம் மெதுமெதுன்னு இருக்குது, ஒரு இடம் குள்ள குள்ளான்னு இருக்குது. என்னடா ஒண்ணுமே புரியலையே.
ஒரு இடம் குறைவா இருக்குது ஒரு இடம் கொஞ்சம் லேசாக இருக்கு அப்புறம் ஒரு இடம் கொஞ்சம் சரக்கா இருக்கு. அப்படின்னா இது சிலைதான் அதனால சிலை தூக்கு போனாங்க. என்னடா ஏன் தொண்டை கடிச்சு உடம்பு என்னால முடியாது எனக்கு ஒரு ஆள் வச்சு அதுக்கு கூலி நான் கொடுத்துருக்கேன். ஏன் அதெல்லாம் வேண்டாம், நீ ஒரு ஆளு தூக்குறது இல்ல நானும் தூக்குறேன். ஆள் வச்சு என்னால முடியாது. நீ 3 பேரும் தூக்குண்டா. கொஞ்சமா சிக்கலாம் கொஞ்சமா சிக்கலாம் எப்படி 210 ரூபா இருக்கும். கொடுக்க முடியுமா? நான் 60 ரூபாய்க்கு தான் தந்தேன், 100 ரூபாய்க்கு தந்துட்டேன். அதான் அப்ப எவ்வளவு இருப்பான்? அப்ப நீ மட்டும் தூக்க வேணாம், நானும் ஒரு பக்கம் பிடிக்கிறவா. நீ 20 ரூபா 2 பேருமே பிடிச்சிட்டா, நான் எங்க பிடிக்கிட்டு பின்னால் பிடிப்பா. முன்னாடி காலை பிடிக்கணுமா? காலை பிடிச்சா சாமி பேரு என்ன? சாமி பேரு என்ன? ஏவடியா சாமி 8 ஒரு போட்டு வைப்பா அது பண்ணி தெரிவா பச்சைவாது ஓடி வந்து 8 உதைப்பாராம் சிவான்னா சரியா போச்சு. அது மாதிரி சாமி எங்கடா நானும் பாருங்க எவ்வளவு கடியான கூட ஆட்டுங்க. கொரோனா கச்சவையா பேசி மாடு முட்டி கம்யூனிட்டி மாடு மாடம் நான் யார்? இளவரசன் அறுமுகம் ஞாபகம் இருக்கா? எதுக்கு வந்தோம் நம்ம? நான் மயில போடுங்க. வேட்டையாடி இங்க வந்து ஒரு 20 நிமிஷம் தந்தையானவர் வரும்படியாக கட்டளையிட்டார். சென்றோம்.